கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாகம்பாடி வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாவலர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அரவிந்தன். வணக்கம் அரவிந்தன், இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் அருகே உள்ள பாக்கம்பாடி குரால் பகுதியில வனப்பகுதி இருக்கு. இது வி கிருஷ்ணாபுரம் கிழக்கு வனப்பகுதி என்று குறிப்பிடுவார்கள். இதற்கு ரேஞ்சர் உளுந்தூர்பேட்டை பகுதியில் இருக்கிறார். இங்கே ஒரு எஸ்ஐ தலைமையில வனப்பகுதியில நைட்டு இரவு ரோந்து பணி மேற்கொண்டு கொண்டிருக்காங்க. அப்ப திடீரென்று நாட்டு துப்பாக்கி சவுண்டு சத்தம் கேட்டதாகவும் உள்ளே சென்று வனப்பகுதியில் சென்று பார்க்கும்போது 3 பேர் அங்க மான் வேட்டையிட கொண்டிருந்ததாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கு. பிடிக்க சென்ற போது ஒருவர் தலைமறைவாகியுள்ளார். மீண்டும் 2 பேரை பிடிக்கும் போது ஒருவர் தள்ளிவிட்டு ஓடிவிட்டார். ஒருவர் துப்பாக்கி தூக்கி வீசும் போது அவரது வேல்முருகன் என்ற வனக்காப்பாளர் காலில் பட்டு குண்டு பாய்ந்தது. அவர் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். மீதி ஒருவரை உளுந்தூர்பேட்டை வனத்துறை அலுவலகத்தில் வச்சு வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வனக்காப்பாளர் வேல்முருகன் அவர்களை மாவட்ட வன பாதுகாப்பாளர் பார்வையிட்டு நேரில் நலம் விசாரித்து மேலும் இது சம்பந்தமாக தப்பிச் சென்ற 2 பேரை தேடி வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.